செய்யப்பட்ட பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் பள்ளிவளங்கால் அணைக்கட்டுல மீண்டும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. சட்டக்கல்லூரி மாணவர் பலியாயிருக்காரு. பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அருகே இருக்கிற பள்ளிவளங்கால் அணைக்கட்டு பகுதி தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. இங்கு காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் பொதுமக்கள் போறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் சில சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்பப்போ அந்த பகுதிக்கு போயிட்டு குளிச்சுட்டு வருவாங்க. இந்த நிலையில இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்திட்டு வரும் இந்த பகுதியில மேலும் ஒரு கல்லூரி மாணவர் ஒருத்தர் பலியாயிருக்காரு. கோவை சட்டக்கல்லூரியில 3ஆம் வருஷம் படிச்சுட்டு இருக்கிற ஈரோட்டை சேர்ந்த 21 வயது மாணவரான அபிநந்த் வெயிலின் தாக்கம் காரணமா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குளிக்கிறதுக்காக ஆழியார் அணையை அடுத்த பள்ளிவளங்கால் அணைக்கட்டுக்கு போயிருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா ஆழமான பகுதிக்கு போயிட்டு தண்ணீர்ல மூழ்கி பலியானதா தெரியுது. இத பத்தி தகவல் கிடைச்சதும் போலீசார் அபிநந்தனுடைய உடலை கைப்பற்றி கோட்டூர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இத பத்தி போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி பொதுமக்கள் சொல்லும் போது இந்த அணை பகுதியில தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு தான் வருது. உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடுப்பு வேலி அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இன்றுதான் விண்ணிலே பாய்கிறேன், வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன். என்னவோ என்னிலே வண்ணமாய் பொங்குதே. ஓ நெஞ்சமே நெஞ்சமே பக்கம் நீ வந்ததால் திக்கெல்லாம் வெள்ளி மீனே. நீ தஞ்சமே தஞ்சமே உன்னை நீ தந்ததால் முள்ளெல்லாம் முல்லை தேனே.